தை அமாவாசைக்கு அடுத்த 7ஆம் நாளே ரத சப்தமி. இந்த நாளில் 7 எருக்க இலைகளை உடலில் வைத்து நீராட வேண்டும். ஏன் தெரியுமா? பீஷ்மர் குருஷேத்திர போரில் அர்ஜுனனின் அம்புகளால் தாக்கப்பட்டு அம்பு படுக்கையில் உயிர் பிரியும் நிலையில் இருந்தார். தான் நினைக்கும் நாளில் உயிர் நீக்கும் வரம் பெற்ற பீஷ்மர் உயரிய நன்னாளான ரத சப்தமியில் உயிர் நீக்க காத்திருந்தார். அங்கு வந்த வேதவியாசரிடம் தன் அம்பு படுக்கை நிலைக்கான காரணம் கேட்க, பீஷ்மா, பாண்டவர்களின் பத்தினி திரௌபதி துரியோதன் சபையில் துகிலூரியப்பட்ட போது உயர்ந்த பதவியில் இருந்த நீ அதை தடுக்காதது பெரிய பாவம். தவறு செய்பவனை விட அதை தடுக்க முடிந்தும் தடுக்காமல் இருப்பவன் தான் பெரிய பாவி. வியாசரே, நான் செய்த கொடுமையை உணர்கிறேன். எனக்கு அக்னி தண்டனை போதாது. சூரியனின் வெப்பத்தை பிழிந்து தாருங்கள். என்னை நானே எரித்துக் கொள்கிறேன் என்றார். உடனே வியாசர் பீஷ்மரின் உடலில் எரிக்கும் இலைகளை அடுக்கினார். சூரியனின் வெப்பத்தை முழுமையாக கிரகிக்கும் தன்மை கொண்ட எரிக்கும் இலையை உடலில் அடுக்கினால் சூரியனின் வெப்பம் முழுவதும் உடலில் இறங்கியதாக அர்த்தம். பீஷ்மா, உன்னை பாவத்தில் இருந்து இது விளக்கும் என்றார். அதன்படி பீஷ்மரின் பாவம் நீங்கி உயிர் பிரிந்தது. அப்போது சப்தமி முடிந்து அஷ்டமி திதி ஆரம்பமானதால் பீஷ்மர் முக்தி பெற்ற நாளை பீஷ்மாஷ்டமி என்கிறோம். இதனால் 7 எருக்கன் இலைகளில் அட்சதை வைத்து ஆண்களும் அட்சதையோடு மஞ்சள் சேர்த்து பெண்களும் தலையில் வைத்து நீராடுவர். பீஷ்மர் நிரந்தர பிரம்மச்சாரி, சந்ததி இல்லை. எனவே பீஷ்மாஷ்டமி அன்று பீஷ்மருக்கு தர்ப்பணமும் முன்னோர்களுக்கு பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை.